யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதுவரையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 640 புதிய கிராமங்களிலே சபைகளை உருவாக்கியிருக்கிறோம். 6420 பேருக்கு நாம் திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உருவாக்கியிருக்கிறோம். கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 15 புதிய கிராமங்களிலே சபையையும் 240 புதிய ஞானஸ்தானமும் நாம் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த மாதத்தில் 3 புதிய திருச்சபைகள், மகாராஷ்டிராவில் 1, பஞ்சாபில் 1, ஹரியானாவில் 1 என்று சொல்லி 3 புதிய திருச்சபைகளை நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே 210 மிஷனரிமார் 25 மாநிலத்திலேயும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் போன்ற பகுதிகளிலும் நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே இதுவரையிலே 44 ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 7 விடுதிகளில் 448 குழந்தைகள் படிக்கிறார்கள். அருமையானவர்களே, மணிப்பூரில் இன்னும் அமைதி ஏற்படவில்லை. விசுவாசிகள் அநேக பேர் காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அதில் 58 பிள்ளைகளை எடுத்து நாம் அந்த ஒரு குழந்தைகளுக்கான ஆங்கில வழி பள்ளி ஆரம்பித்து இந்த குழந்தைகளுக்கு நாம் கல்வி, உணவு, உறைவிடம் கொடுத்து வருகிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்த ஊழியம் அநேக பொதுமக்களுடைய ஆதரவினால் இயங்குகிறது. அருமையானவர்களே, கடந்த நாளில் ஒரு அண்ணன் ஆலயங்கிட்ட காணி கொடுத்தார்கள். அவருடைய மகனுடைய திருமணத்தில் வந்த மொய் பணத்தை அப்படியே எடுத்து அவருடைய மகன் சார்பில் ஒரு ஆலயம் கட்டுங்கள். கடந்த நாளில் இன்னொரு தாயார் ஃபோன் பண்ணினார்கள். ஐயா, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் ஒரு ஆலயம் கட்ட பணம் தருகிறேன் என்று சொல்லி ஆலயம் கட்ட கொடுத்தார்கள். அம்மா, உங்களுக்கு ஏதாயிலும் பொருத்தனை இருக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆக வேண்டும், வேறு ஒரு பொருத்தனை கிடையாது, அதுக்காக ஜோமினிடுங்க அப்படின்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் இந்த மிஷனரி பணியில் பங்கெடுங்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுக்கு 5000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்குகிறோம். ஒருவேளை ஒரு ஆண்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் தேவை. அப்படி நீங்கள் பொறுப்பு எடுக்கும்போது உங்கள் பெயர் சொல்லி அந்த நிகழ்வுக்காக ஜெபம் செய்யப்படும். ஒரு மிஷனரிக்கு ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய் வாங்குகிறோம். ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறது ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200. மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். பணித்தளத்தில் ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் நிறைய தேவை இருக்குது. குறிப்பாக பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ஜலந்தர், இன்னும் மோகா போன்ற மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு. அந்த பகுதியில் இருக்கிற மிஷனரி எங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா 2030க்குள்ளே 100 கிராமங்களில் நான் சபை உருவாக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, நல்ல ஒரு துடிப்பான ஊழியக்காரர். அவே ஜோமனிடுங்க, ஆண்டவர் ஏவார்னா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க. பணித்தளத்தில் ஒவ்வொரு சபையிலையும் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைக்கணும். கம்ப்யூட்டருக்கு 10,000 ரூபாய் தேவை. கடந்த மாதத்தில் ஒரு அம்மா என் சார்பில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லி 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. டெய்லரிங் மிஷினுக்கு 6,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா தேவை இருக்குது. நீங்கள் ஜோமினிடுங்க, ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் இந்த ஊழியங்களை தாங்கலாம். அருமையானவர்களே, விடுதலையின் செய்தி சகல ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தரிசனம் பெற வேண்டும். ஒவ்வொரு திருச்சபை பாஸ்டர்ஸும் மிஷனரி தரிசனம் பெறணும். அருமையானவர்களே, மிஷனரி தரிசனம் இல்லாத சபை செத்த சபை. மிஷனரி தரிசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள் உயிரற்றவர்கள். ஆகவே நான் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி, எழுப்புதல்னு சொல்கிறோம் பாருங்கள். இது மிஷனரி தரிசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அந்த எழுப்புதலுக்கு உண்மையான அடையாளம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆத்துமாதாய பணியில் ஈடுபட்டுருவோம். எல்லாருமே ஒரு ஜெப ஆவியில் இருப்போம். உங்களை பார்க்குறவங்க உங்க கூட இருக்கிறவரே கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நம்முடைய சபைகளில் பற்றி எறிய வேண்டும். அதற்காக தான் தொலைக்காட்சியில் இந்த தரிசன செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு எங்களுடைய செய்தி மொழிபெயர்ப்பாக வருகிறது. சனிக்கிழமை தோறும் மாலை 3:30 மணிக்கு, அதேபோல் வியாழக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கு, அதேபோல் சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு எங்களுடைய செய்திகள் வருகிறது. அருமையானவர்களே, இந்த செய்தியை மற்றவர்களும் பார்க்க சொல்லி நீங்கள் தூண்டுங்க. ஏன்னா இது அநேகருடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்பறக்கு உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் என்னுடைய வங்கி எண்ணை குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் செலுத்தி ஒருவேளை 80G வேணும்னா நீங்கள் தெரியப்படுத்தினா
உங்களுடைய ஆடிட்டிங்கில் நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதுக்கு முடியும். என்னுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட வாழ்க்கையில் இருக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கு. என் அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டில் பயங்கர கலவரம் நடந்துட்டு உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் என்றாலே ஒரு சமாதானத்தின் நாடுன்னு பொருள். ஆனால் அந்த நாட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு பக்கம் பாலஸ்தீனா காசா ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்கிற ஈரான் நாடு ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் கொடுக்குற ப்ராப்ளம்னு சொல்லி அந்த சமாதானத்தை கெடுக்கிற ஒரு நிகழ்வுகள். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் காலமெல்லாம் ஒரு கண்ணீர், ஒரு வேதனை, ஒரு துக்கம். என் அன்புக்குரியவர்களே, பலருடைய வீடுகளிலேயும் எதோ நிலைமை இருக்குது பார்த்துக்குங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் கிடையாது. அடிக்கடி உறவினர்கள் மூலம் வரக்கூடிய நெருக்கங்கள், மன போராட்டமான சூழ்நிலைகள், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதில் நம்மளே பலர் உடைந்து போய்விடுகிறோம். நிறைய நேரங்களில் என்ன வருதுன்னா, நம்ம எடுக்கிற முயற்சிகள்லாம் சரிதானா, எல்லாமே வீணாக போயிடுத, ஜான் யாருன்னா முளம் சறுக்குத அப்படின்னு சொல்லி நம்மளே பலர் பேசிக்கொள்ளுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நமக்கு ஒரு ரெமிடியே கிடையாதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரராகிய தாவீது அவருக்கு ஏற்பட்ட எல்லா நெருக்கத்திலையும் அவர் சொல்கிற வார்த்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி சங்கீதம் 40 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 34:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். ஒருவேளை என் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான போராட்டம், நெருக்கம், இனி தப்பு வைக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கியிருக்கலாம். இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அந்த மகதலேனா மரியாதை வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றம். அதிகாலையில் கல்லறைக்கு ஓடி வந்து தான் நேசித்த தன் ஆண்டவருக்கு எல்லா பணிவிடைகளை செய்வதற்காக மகள் வந்திருக்கும்போது அங்கே கல்லறை காலியாக இருக்குது. அந்த மகள் கண்ணீரோட, ஐயோ என் ஆண்டவரை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்களே என்று சொல்லி ஒரு ஏக்க பெருமிச்சோடு அவர்கள் கதறி கொண்டிருக்கும்போது, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? இயேசு அந்த மகளை பார்த்து சொன்ன வார்த்தை, மரியாளே ஏன் அழுகிறாய்? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, உங்களையும் பார்த்து கேட்கிறாய், ஏன் அழுகிறாய்? அருமையானவர்களே, அன்றைக்கு நாயனூர் ஸ்திரீ வேதத்தில் வாசிக்கிற இல்லையோ, அந்த மகளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். அந்த மகன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த பாடையை பார்த்த அந்த தாயார் தன் மார்பில் அடித்து கொண்டு, ஒரே மகன் என்னை விட்டு போய்விட்டானே என்று சொல்லி ஏக்கத்தோடு கதறினார்கள். இயேசு அந்த இடத்துல வந்த உடனே அந்த மகளுடைய கண்ணீரை பார்த்தார். அந்த பாடையை கீழே இறக்கி வைங்கன்னு சொன்னார். வாலிபனே எழுந்து வா என்று சொன்னார். என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு அவர் இருந்த என்னைக்கு அற்புதம் செய்தாரோ அதை விட அதிகமாக இன்னைக்கு அற்புதத்தை செய்கிறார். நாங்கள் மிஷினரி பணித்தளத்தில் இதை நிறைய பார்க்குறோம். அதனால தான் சாட்சி சொல்லுங்கன்னா போட்டி போட்டு அவ்வளோ பேர் எழுந்திருப்பாங்க பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுகிற ஒவ்வொரு நெருக்கங்களிலேயும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களாக கொஞ்சம் நம்மை நிதானிக்கணும் பார்த்துக்குங்க. இவ்விதமான ஒரு கலவரம், இவ்விதமான ஒரு கண்ணீர், இவ்விதமான ஒரு போராட்டத்துக்கு நான் ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறேனா? என்னுடைய கடந்த கால செயல்கள் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்குதா? இல்லைன்னா என்னுடைய சொந்த சகோதரனுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நாமே சற்று கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். வேதம் சொல்லுது, அவனவன் தன்னைத்தான் நிதானித்து பார்த்தான் என்றால் அவன் நியாய தீர்ப்புக்கு தப்புவிப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே,
ஒரு மனமாற்றம் நமக்குள்ளே இருக்கோம்னா கர்த்தர் நம்மை கனம் பண்ண போகிறது நிச்சயம். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிற வார்த்தை, இன்றைக்கு கண்ட எகிப்தியனை நீ ஒரு நாளும் காண மாட்டாய். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு எகிப்தியனோடு போராடுகிறது போராட்டம். ஒரு பாபிலோனிய கொள்ளை ஆவி, ஒரு விபச்சாரத்தின் ஆவி நம்மை வந்து தாக்கி இந்த விபச்சாரத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி ஒரு போராட்டம். ஒரு குடுவெறியின் ஆவி சில நேரங்களில் வந்து தாக்கி எப்போ பார்த்தாலும் குடிக்கணுங்கிற ஒரு எண்ணம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் இயேசுவை நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, சங்கீதம் 34 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். என் அன்பானவர்களே, உங்களுடைய போராட்டமான நிலைகளில் எங்கே போனாலும் விடுதலை கிடையாது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம்தான் விடுதலை பார்த்துக்குங்க. அவர் நம்முடைய போராட்டத்தை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபர் கிடையாது. தாவீது எப்பொழுதெல்லாம் கண்ணீரோடு கர்த்தரை தேடினாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு இரக்கம் கிடச்சி பார்த்துக்குங்க. ஒரு மிஷினரி அவங்க இயக்க தலைவர் கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, ஐயா, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல என்னால் ஏன்ற அளவுக்கு முயற்சிச்சிட்டேன், இதுவரைக்கும் ஒரு ஆத்மா கூட ஞானஸ்தானம் எடுக்கலை, ஒருவர் கூட சபைக்கு வரல, நான் தேவனுடைய அழைப்பை மீறி வந்து விட்டேனா, இல்லை நான் தேவனுடைய சித்தத்தை மீறி வந்து விட்டேனா என்ற ஒரு கண்ணீரோடு அந்த சகோதரி போராடி கொண்டிருக்கும்போது தான் அந்த இயக்கத்தின் தலைவர்கிட்ட ஒரு கடிதம் வந்துச்சு, மகனே கண்ணீர் சிந்திப்பார். என் அன்புக்குரியவர்களே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கிறார்கள் நீ எழுதியிருக்கு. ஒருவேளை உங்களுடைய துக்கம், உங்களுடைய பாடு, உங்களுடைய அழுகை அது ஆண்டோடைய சமூகத்தில் போகணும், உங்களுக்குள்ளாகவே இருக்கக்கூடாது. பார்த்துக்குங்க, நீங்களாக அழுகிறதுக்கு வேறு வித்தியாசம் இருக்குது, ஆண்டோடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விடுறது வேறு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது ஆண்டவரை முன்னால் நிற்க வச்சுட்டு நீங்கள் அங்கே கண்ணீர் சிந்துறீங்க. மரியாள் அப்படி தான் அழுதார்கள், மார்த்தாள் அப்படி தான் அழுதார்கள், அன்னாள் அப்படி தான் தேவாலயத்தில் போய் அழுதார்கள். அருமையானவர்களே, எங்கள் ஊரில் காலை 5 மணி கோயிலை திறந்துருவாங்க, ராத்திரி 9 மணி கடைசி ஜெபம் முடிஞ்ச வரை தான் கோயிலை மூடுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே ஒரே கண்ணீர் புலம்பலோட நிறைய பாட்டிமார், வயதான தாயார் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருவரும் பெரிய சீமான்களாக இருக்காங்க. பார்த்துக்குங்க, உங்களுடைய துக்கம், உங்களுடைய துன்பம் எதுவாக இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயம் வாருங்கள். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துலையும் இதுவரை 44 கோயில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிரதிஷ்டையில் நான் சொல்லுவேன், இந்த ஆலயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்குற இடம். கண்ணீரோட மரண போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குற இடம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த மார்த்தாள் மரியாளை பார்த்தீரே, அவர்களோடு கூட சேர்ந்து நேரம் அழுதீரே தகப்பனே. நாயினூர் விதவை அன்றைக்கு கண்ணீர் விடும்போது மகளே என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டு தேற்றினீரே, அந்த குழந்தையினுடைய தாயாருடைய தேவையை நீ சந்தித்தீரே. இப்பொழுதும் யாரெல்லாம் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் விடுதலைக்காய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய இருதய பாரத்தை கண்ணீரோடு உம்முடைய சம்பத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றுவீராக, அவருடைய பாடுகளை கர்த்தர் மாற்றுவீராக, ஒரு சமாதானத்தை அவருடைய இருதயத்தில் அமர பண்ணுவீராக. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என்னுடைய எல்லா பாடுகளுக்கும் மாற்றம் தந்தார் என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வீராக. அப்படி என்னை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?